ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவு இனிப்பு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதினாலே நம்ம எல்லார் வீட்லேயுமே பொங்கல் பண்டிகைக்கு இந்த இனிப்பு பொங்கல் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதை எப்படி எளிமையான முறையில் அருமையான சுவையில் அட்டகாசமாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய பேர் வேறு வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சர்க்கரை பொங்கல் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. வியூவர்ஸோட கமெண்ட்டுக்காக தான் நான் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாருமே சந்தோஷமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் பாசிப்பருப்பை அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்ல சுத்தமான தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் நம்ம கழுவி எடுக்கிற இந்த தண்ணியை நம்ம பொங்கலுக்கு சேர்த்துக்கணும். அதுக்காக கழுவுறதுக்கு சேர்க்கும் போதே தண்ணியை சுத்தமான தண்ணியாக சேர்த்துக்கங்க. கரண்டி போட்டு இந்த அரிசியும் பருப்பையும் கழுவுறதை விட கை வச்சு நல்லா இந்த மாதிரி களைஞ்சி விடும்போது அந்த தண்ணி நல்ல ஒரு ஒயிட் கலரில் பால் மாதிரி நமக்கு மாறி வரும். இந்த தண்ணியை தான் நம்ம பொங்கலுக்கு ஃபஸ்ட்டே பொங்கல் பானையில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இந்த தண்ணியை வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதை தான் நம்ம பொங்கலுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் பால் நமக்கு நல்லா பொங்கி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பொங்கல் செய்கிறதுக்கு பொங்கல் பானையில் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொங்கல் பானையை அடுப்பில் வச்ச பிறகு 200 ml அளவுக்கு காய்ச்சாத நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரிசியை கழுவிட்டு எடுத்து வச்ச அந்த தண்ணியையும் சேர்த்துக்கணும். பாலையும் அரிசி கழுவுன தண்ணியையும் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா பொங்கல் பானையோட கழுத்தளவுக்கு இதே மாதிரி சரியான அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் பால் நமக்கு சீக்கிரமாகவும் சரியாகவும் பொங்கி வரும். ஃபஸ்ட்டு நமக்கு பால் பொங்க தான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா பொங்கல் செய்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ பால் பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், பால் பொங்கி வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நுரையெல்லாம் பொங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள், பால் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பால் பொங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டவ் ஆஃப் ஆகிரும். அதனால் ஸ்டவ்வை முழுக்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இதை கம்மி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக இதில் ஒரு 3-4 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணியை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை அரிசியையும் பருப்பையும் கலந்து விட்டுக்கங்க. எப்போதுமே பொங்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா குலைவாக வெந்து வரணும். நல்லா ரெண்டும் சேர்ந்து குலைவாக வெந்து வர்றதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். அது வரைக்கும் இடையில கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், இப்போவே அரிசியும் பருப்பும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு பருப்பும் அரிசியும் குலைவாக நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான முந்திரியையும் உலர் திராட்சையும் நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக சேர்க்க வேணாம். பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுமே இதில் ஒரு 20-25 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 10-15 உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்போடு சேர்த்து இதையும் நல்லா நெய்யில் வறுத்து விடும்போது இந்த உலர் திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும். அதே சமயத்தில் முந்திரி பருப்பும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்த உடனே இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்து வந்தாலே போதும். இப்போ அடுத்ததாக இதில் வெல்லம் சேர்த்துக்கணும்.
நான் ஏற்கனவே பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதனால இதில் மொத்தமாக நான் 2.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பு பொங்கலுக்கு எப்போதுமே இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 1.5 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கு 2.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வெல்லம் நல்லா கரைஞ்சி பொங்கலும் நமக்கு கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். என்ன தான் வெல்லம் சேர்த்தாலுமே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்கும்போது தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டையுமே நமக்கு நல்லா தூக்கலாக தூக்கி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா விடாமல் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பொங்கலுமே நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ பொங்கல் இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குனுங்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை பொங்கலை கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு, உலர் திராட்சை 2ஐயும் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கரண்டி போட்டு ஒரு முறை பொங்கலை கலந்து விட்டுட்டு அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த பொங்கலில் கொஞ்சமாக தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு அதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்போது இனிப்பு பொங்கல் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காயும் இடையில கடிபடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பொங்கலில் தேங்காய் சேர்க்கலை, ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் பொங்கல் ருசியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இனிப்பு பொங்கல் தயாராகியாச்சு. இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த இனிப்பு பொங்கலை சாப்பிட்டு பார்த்தோன்னா இன்னும் இனிப்பு பொங்கல் வந்து கொஞ்சம் கெட்டியாகிரும். அப்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்து இருந்தால் முன்னாடியே நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பொங்கல் பானைக்கு கதம்பம் தான் கட்டியிருக்கேன். அதை முன்னாடியே நம்ம கட்டிட்டோன்னா ஸ்டவ்வில் பொங்கல் செய்யும்போது இந்த பூக்கள் எல்லாமே கருகி போயிடும். அதனால் நான் பொங்கல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் பொங்கல் பானைக்கு இந்த கதம்பத்தை கட்டி விட்டுருக்கேன். ரொம்பவே அட்டகாசமான இனிப்பு பொங்கலை அருமையான சுவையில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு பொங்கல் செய்ய தெரியாதவங்க இந்த தை திருநாள் அன்னைக்கு பொங்கல் செய்யும்போது நம்ம வீடியோவை ஒரு முறை நல்லா பார்த்துட்டு இந்த இனிப்பு பொங்கலை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, பாய்.